அவங்க கவர்மெண்ட் தத்துவ பேசும்போது கணக்கீடு எடுத்து பார்க்கணும். எந்தெந்த கிராமத்துல வந்துட்டு மயானம் இல்ல, எந்த கிராமத்துல மயானம் இருக்குது, அவங்களுக்கு என்னென்ன பண்ணி கொடுத்தா சரியா இருக்குது அப்படின்னு அவங்களும் யோசிக்கணும். அவங்க எத்தனை டைம் சொன்னாதான், எத்தனை மனு எழுதி கொடுத்தாலும் அதை கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க. இதை எங்கே தான் கொண்டு போய் போடுறாங்கன்னு எங்களுக்கு புரியவும் மாட்டேங்குது. இப்போ நான் எழுதி கொடுக்குற பேப்பரை என்ன கொண்டு போய் அந்த இதில் வச்சிருக்காங்களா ஆஃபீஸில், இல்லை வெளியே அங்கே கொண்டு போய் தூக்கி போட்டாங்களா, அப்படிங்கிறோடைய இதுதான் எங்களுக்குமே நோக்கத்தை காட்டுது. அப்புறம் அது போக எங்களுக்கு ஒரு சொந்த நிலமென்ட்டு நாங்கள் அதை ஓட்டிட்டு இருந்தோம்னா, அது ஒரு நான் 30-40 வருஷம் காலமாக ஓட்டிட்டு இருப்பேன் அந்த காடை. அந்த 30-40 வருஷம் காலமாக ஓட்டிட்டு இருக்கும்போது அந்த காடை இந்த வராட்சி நிவாரணம்னு வருது. அது எங்கேயோ கீழே இருக்கிறவங்களுக்கு எல்லாம் எங்களுக்கு தான் பூமின்ட்டு வந்துட்டு நீங்கள் வந்துட்டு எங்களை துரத்துறீங்க. இப்போ ஏவோட காடு நீ எப்படி செஞ்சுருக்க, உங்களுக்கு அந்த செடியும் இப்படி இருக்க மாட்டாங்க, அந்த காடு எந்த இடத்துல இருக்குதுன்னு உங்களுக்கே தெரியல. ஆனால் அந்த பூமி அந்த வறட்சி நிவாரணம்னு சொல்லிட்டு வந்தோம்னாக்கா அந்த இதில் எடுத்துடுறாங்க. அப்போ உங்களுக்கு தான் அப்போ நான் இருந்தவன் இங்கே பாரம்பரியம் வாழ்ந்தவங்களுக்கு எங்கே எனக்கு பூமி இல்லாமல் இருக்குது, ஏன் பூமி இல்லை எனக்கு? அப்போ நீங்கள் வெளியிலேருந்து வந்தவங்க மட்டும் ஏன் பூமி வந்துடுது? எப்படி ஆச்சு அதெல்லாமே?